Praise Lord, brothers and sisters. இந்த வசனத்தை பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ, கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும், உன்னை இந்த 40 வருஷம் அல்லவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று பார்க்கிறோம். இந்த வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிறுமைப்படுத்துகிற அந்த நாட்கள்ல நாம் அவரை பின்பற்றுவோமா மாட்டோமா என்று ஒரு சோதனைக்குட்படுகிற அந்த நாட்களா இருக்கிறது. ஏதாவது ஒரு சிறுமையான சூழ்நிலையோ அல்லது நம்ம ஹல்லேலூயா சோதனைக்குட்படுகிற காரியமா இருக்கும்போது, அது கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை உண்மையாக உத்தமமாக பின்பற்றுவோமா அல்லது முறுமுறுத்து கர்த்தரை விட்டு விலகி போவோமா என்பதை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அதுபோல வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்ததை குறித்து நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் கூட அநேக முறை நம்ம பலவிதமான சோதனைக்குட்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த சோதனையில சில நேரங்கள்ல நாமும் கூட அறிந்தோ அறியாமலும் முறுமுறுத்திருக்கலாம். அந்த சிறுமை நாட்கள்ல தெளிவில்லாமல் பேசியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யும்போது அந்த சோதனையில கர்த்தருக்கு அது பிரியமற்றதா இருக்கும். ஆனா கர்த்தரை எதிர்பார்க்கிற அந்த நேரத்திலும் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறவர்களாக அவரை உறுதியாய் பற்றி கொண்டு சத்துருவை வெட்கப்படுத்துகிறவர்களாக இருக்கும்போது அவர் உண்மையாகவே அதனால மிகவும் சந்தோஷப்படுகிறவரும் அதன் மூலமாக கர்த்தர் சீக்கிரமாகவே நம்முடைய சிறையிருப்பிலிருந்து அவர் விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். அந்த சோதனை காலத்திலிருந்து தப்பிப்பித்து அதை சாதனையை மாற்றுகிற தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது நமக்கு வருகிற எந்த ஒரு சூழ்நிலையும் சிறுமைப்படுகிற சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல குறைவுபடுகிற சூழ்நிலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த நாட்களிலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவரும் அதை புரிந்து கொண்டு நிச்சயமாகவே அவர் விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் சொன்னவர். அவர் எல்லா சூழ்நிலையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறபடினால அவர் இந்த சூழ்நிலையிலும் விடுவித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னது போல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கீழாக்காமல் மேலாக்க வேண்டும், வாலாக்காமல் தலையாக்க வேண்டும் சொன்ன வாக்கின்படி அவர் உயர்த்தி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அவரை பற்றி பிடித்துக் கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அந்த சூழ்நிலையும் கூட கர்த்தரை உயர்த்தி துதித்து அவருடைய சித்தத்தை செய்து வரும்போது நிச்சயமாகவே அவர் மனமகிழ்ச்சி அடைந்து அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்மளை சாட்சியாய் அவருடைய நாமம் மகிமைக்கென்று நிறுத்துவார். இதுதான் நான் உணர்த்தப்படுகிறேன். கர்த்ததாமே எந்த சூழ்நிலையும் அவரை உறுதியை பற்றி கொள்ளவும் எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் தம்முடைய ஆவினால் வழிநடத்துவாராக. கர்த்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.